ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10th-க்கும் 12th-க்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் இன்னும் கூடியும் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் 10th-க்கும் அண்ட் 11th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் முடிய போகிற நிலைமையில் இப்போ நிறைய பேர் ரிசல்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணுவீங்க. இந்த வாட்டி ரிசல்ட் எப்படி வரப்போகுது சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனாக கொஸ்டின் இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் மேத்ஸை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. மேத்ஸில் எவ்வளோ எடுத்தால் பாஸ், மினிமமாக நீங்கள் எவ்வளோ எடுக்கணும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமாக 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் 3 செக்ஷனுக்கும் பேப்பர் கரெக்ஷனோட அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மிக பயனுள்ள தகவல் இருக்கும். அதனால் பார்க்குறவங்க மறக்காம பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மறக்காம பண்ணிடுங்க. இப்போ நம்ம மெயின் டாபிக் வரலாம். நான் சொன்ன மாதிரி 10th-க்கும் 12th-க்கும் கூடிய சீக்கிரம் பேப்பர் கரெக்ஷன் முடிய போகுது. இந்த நிலைமையில் 11th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 10th அப்புறம் 12th இந்த 3 செக்ஷனும் ரிசல்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணுவீங்க. இந்த வாட்டி ரிசல்ட் எப்படி வரப்போகுது சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஸாகவே இருக்குது. முக்கியமாக இந்த வாட்டி மேத்ஸ் பேசிக்காக கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு மேத்ஸில் மினிமமாக எவ்வளோ எடுத்தால் பாஸ் பண்ணி விடுவாங்க, பேஜுக்கு 1 மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களா சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. பேசிக்காக இந்த 3 செக்ஷனுக்கும் மேத்ஸ் ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டினும் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. முதல்ல நம்ம 10th பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா 100க்கு 35 எடுத்தால் தான் பாஸு. 35 எடுத்தால் தான் பாஸு. இருந்தாலும் நீங்கள் 10th மேத்ஸில் மேபி ஒரு 25 மார்க் எடுக்கிறீங்க, அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு 30 மார்க் வருது, பேலன்ஸ் ஒரு 5 மார்க் போகிற நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். முக்கியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரோ நான் கரெக்டாக 30 மார்க் இருக்கிற வரைக்கும் நான் கொஸ்டின் எழுதியிருக்கேன், மற்றபடி நான் எதுவுமே அட்டென்ட் பண்ணல அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மார்க் போட மாட்டாங்க. நீங்கள் மேபி 35 எடுக்கிற இடத்துல ஒரு 30 மார்க் எடுத்திருக்கீங்க, மற்றபடி எல்லா கொஸ்டின்ஸும் எழுதியிருக்கீங்க, அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 5 மார்க் ஏதாவது ஒரு மார்க் போட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. 25 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மினிமமாக நீங்கள் ஒரு 27 அப்படி இல்லைனா 26 எடுத்தால் கூடயும் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விடுவாங்க. 11th-க்கும் 12th-க்கும் இதே கான்செப்டான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 11th-க்கும் 12th-க்கும் நீங்கள் 90 மார்க் எழுதியிருப்பீங்க. 90 மார்க்கில் நீங்கள் 25 எடுத்தால் தான் பாஸ். ஓகேவா? 25 மார்க்கில் மேபி நீங்கள் ஒரு 20 மார்க் எடுக்கிறீங்க. 20 மார்க் நீங்கள் எடுத்து எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் பண்ணி விடுவாங்க, நல்ல மார்க்கும் போடுவாங்க. மற்றபடி நீங்கள் 25 மார்க் இருக்க இடத்துல 15 மார்க் தான் வருது, நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணலன்னா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். மற்றபடி உங்களுக்கு கன்ஃபார்மாக 20 மார்க் வருது அண்ட் ப்ளஸ் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மார்க் போட்டுருவாங்க. நீங்கள் எழுதின கொஸ்டின் கொஞ்சமாச்சும் ஆன்சர் கீழே ரிலேட்டடாக ஆன்சர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுவுமே முக்கியமாக மார்க் போடுவாங்க. ஏன் ப்ரோ 10 மார்க்லாம் போட மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க தோணும். அதாவது திருத்தரா ஸ்டாஃப் பொறுத்ததை நம்ம சொல்ல முடியும். சில ஸ்டாஃப் ரொம்ப சிட்டாக திருத்துவாங்க, சில ஸ்டாஃப் ஓகே மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் எழுதியிருக்காங்க, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கூடியும் மார்க் போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது ஒரு ஆளும் கன்ஃபார்மாக மாறும். இவங்க இந்த மாதிரி மார்க் போடுவாங்க, இவங்க போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால அவங்க பேப்பர் நல்லா ஸ்டாஃப் கிட்ட போயிருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நல்ல மார்க் போடுவாங்க. இல்லை அவங்க பேப்பர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஸ்டாஃப் கிட்ட போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க. அதனால நீங்கள் பயப்படாதீங்க. இது மேத்ஸுக்கு மட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. பேசிக்காக நீங்கள் எழுதின சப்ஜெக்ட், அதாவது 10th சயின்ஸ் ஆகட்டும், அப்புறம் சோசியல் சயின்ஸ் ஆகட்டும், அண்ட் 12th 11th இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பேசிக்காக நான் எல்லா சப்ஜெக்ட்டிலும் இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் வருது, நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விட்ருவாங்க. மற்றபடி நீங்கள் பயப்படப்பட தேவையில்லை. கன்ஃபார்மாக இந்த வாட்டி 3 செக்ஷனுக்கும் நல்ல மார்க் தான் வரும். அதுக்காண்டி நானுமே உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பயப்படாதீங்க, பயந்தால் மட்டும்தான் நமக்கு ஒன்றும் பண்ண தோணாது. அதனால் பி ஹாப்பி, கன்ஃபார்மாக ரிசல்ட் நல்ல மார்க் தான் வரும். மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நியூஸ் அப்புறம் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.